தேவையான பொருள் வந்து மருதாணி இலை, செம்பருத்தி இலை, இது வந்து கரிசலாங்கண்ணி இலை. இது கரிசலாங்கண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இது கரப்பான் தலைன்னு சொல்கிறாங்க. இது ஒயிட் கலரில் பூ இருக்கும், எல்லோ கலர்லேயும் பூ இருக்கும். ஆனால் ஒயிட் கலரில் உள்ள பூ உள்ள இலை வந்து ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து நார்மலாக கசக்குனிங்கனாலே, கையால் கசக்குனிங்கனாலே நல்ல பிளாக் கலரில் சாறு வரும். நான் சீயக்காய் ஒரு 5 பொருள் சேர்த்து நான் சீயக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு தான் இதையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த செம்பருத்தி இலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு நான் இந்த சீயக்காவோட சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சீயக்காவுக்கு ஒரு 5 பொருள் சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த சீயக்காய். நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை குளிச்சிங்கன்னா அந்த தடவை குளிக்கிற வரையும் அந்த வாசனை தலையில் இருந்துகிட்டே இருக்கும். சீயக்காவுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆயிலுக்கு என்னென்ன பொருள் நம்ம சேர்த்து எண்ணெய் காய்ச்சிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தடவிக்கணும். அந்த வேர் வரையுமே நீங்கள் தடவிட்டு அந்த லாஸ்ட் எண்டு வரையுமே நல்லா தடவிக்கங்க. ரொம்ப கசக்காமல் நார்மலாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 50 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்பவும் ஹேர் வந்து ட்ரை ஆக வேண்டாம், நார்மலாக இருந்தாலே போதும். அந்த வேரில் படுற அளவுக்கு நீங்கள் வந்து தடவிட்டால் போதும். எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய முடி இருந்தது, இதை விட அதிகமாக இருந்தது. என்னால் இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் வேலைக்கு போகும்போது ஹேரை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை. அப்போ கிடைக்கிற ஷாம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருந்தேன். முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஹேர் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஒரு 1/2 hour ஹேருக்காக ஒதுக்குங்க. நான் அந்த மாதிரி பண்ணாததுனால நிறைய ஹேர் ஃபால் ஆயிடுச்சு, நிறைய முடியெல்லாம் நிறைய நரைச்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் நான் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீயக்காய் ரெடி பண்ணேன். அதே மாதிரி ஆயிலும் ரெடி பண்ணேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சீயக்காய் எப்படி ரெடி பண்ணுறது, ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் வந்து இப்படியெல்லாம் மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. நான் டைம் இருக்குது, அதனால் வந்து நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள், முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க இந்த சீயக்காய் வந்து லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு, ரொம்ப மசாஜ் இல்லை, நம்ம வந்து நார்மலாக தேய்க்கும் போதே அது மசாஜ் ஆயிரும். அதை நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour கூட வேண்டாம், ஒரு 50 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி நிறைய வளரும் முடி. ஒரு 3 மாதத்தில் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நிறைய வளரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் பேக் ஃபுல்லாக போட்டு விட்டாச்சு. இப்போ ஒரு 15 இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்ப ஊற வைக்க வேண்டாம், ரொம்ப ஹேர் வந்து ட்ரை ஆகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சீயக்காய் எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்றேன். அதே மாதிரி ஹேர் ஆயிலும் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிவிடுறேன். ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணோன்னே பாருங்கள், சிக்கே இல்லாமல் வருது. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு முடி கொட்டவே கூடாது, இருக்கிற முடியை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் லாங் வந்து ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கும். நிறையா வியூவர்ஸ் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹேர் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோஸில் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ, பாய், see you.